வாக்கு வங்கிக்கு பாதிப்பா? எஸ்ஐஆர் தாக்கம் ஷாக். எஸ்ஐஆர் மூலம் பீகாரில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கே எதிர்க்கட்சிகள் எகிரி குதித்த நிலையில் தமிழகத்தில் சுமார் 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருப்பது எதிர்க்கட்சி கூட்டணியை ஆர்ப்பரிக்க செய்திருப்பதுடன் ஆளும் கூட்டணியை ஆத்திரப்படவும் வைத்திருக்கிறது. தற்போது நீக்கப்பட்ட வாக்காளர்களில் சுமார் 27 லட்சம் பேர் இறந்தவர்கள் என்றும் சுமார் 66,50,000 பேர் இடம் மாறியவர்கள் என்றும் சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் அந்த 66,50,000 பேரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பதாக வெளியிட்ட ஆணையத்தின் முந்தைய அறிவிப்பின் மூலம் தெரிய வருகிறது. இதை வைத்து அவர்களை ஏன் பட்டியலில் சேர்க்கவில்லை என கேள்வி எழுப்பும் திமுக தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை திட்டமிட்டு நீக்கி இருப்பதாக திட்டி தீர்க்கிறது. ஆளும் கட்சி இப்படி ஆத்திரப்படும் அதே சமயம் எஸ்ஐஆர் மூலம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்கிறார் தமிழிசை. திமுகவினரின் கனவு மண்ணோடு மண்ணாகி போனது, போலி வாக்குகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன என அகம் மகிழ்கிறார் பழனிசாமி. இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு இருப்பதால் தெம்பாகவே இருக்கிறது திமுக. வீடு வீடாக சென்று நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை சரிபார்ப்போம் என தெரிவித்துள்ள திமுகவின் TKS இளங்கோவன் தவறுகள் இருந்தால் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று சரிபார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தை விட தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் விழிப்புடன் இருக்கின்றன என்று அனைத்து கட்சிகளும் நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேட்டுக்கொண்டுள்ளார். தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை நீக்கிவிட்டதாக சொல்லும் திமுக அதற்கு ஆதாரமாக சில புள்ளி விவரங்களையும் எடுத்து வைக்கிறது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளனர். ஆனால் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களில் 35% ஆகும். துணை முதல்வர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் 89,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களில் 37% ஆகும். அதே சமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கரின் விராலிமலை தொகுதியில் 17,000 பேரும், காமராஜின் நன்னிலம் தொகுதியில் 28,000 பேரும் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். OPS-இன் போடி தொகுதியில் நீக்கப்பட்டவர்களும் 24,000 பேர் மட்டுமே. இதேபோல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நெல்லை தொகுதியில் 42,000 பேரும், தமிழிசைக்கு தயாராவதாக சொல்லப்படும் நாங்குநேரி தொகுதியில் 54,000 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். இதெல்லாம் பட்டியல் போட்டுதான் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகளில் எல்லாம் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறது திமுக. இதனால் தங்களின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சரியான விவரங்களை சமர்ப்பித்த யாருடைய வாக்குகளும் நீக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இல்லாத வாக்குகளை வைத்தே இத்தனை நாளும் வெற்றி பெற்று வந்ததாக திமுகவின் வெற்றிகளை சந்தேகத்துக்கிடமாக்கும் பாஜகவும் அதிமுகவும் போலிகள் கழிக்கப்பட்டிருப்பதால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்கின்றன. தொடக்கம் முதலே எஸ்ஐஆரை எதிர்த்து வரும் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.